பெரிய மீன் பாருங்க, நல்ல பெரிய மீன் தான் இது. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, நல்ல பெரிய மீன் தாங்க. இது நல்ல சைஸ் மீன். இங்கே பாருங்க பரவாயில்லைங்க. அங்கே பாருங்க கரைக்க ஏன்னா தடிக்கணும்னு உங்களுக்கு அப்புறம் பாருங்க நல்ல பரவாயில்லைங்க. நார்மல் சைஸான மீன் இது பார்த்தீங்களா. அந்த மீனை விட இது நல்ல பெரிய மீன் பாருங்க, நல்லா கொடுத்துச்சு. சூப்பராக மாட்டுதுங்க. சாயங்காலம் நேரம் வந்து போட்டுன்னு வைங்க குளத்தில், நல்ல மீன் மாட்டுது பாருங்க. பயங்கரமாக துள்ளுதுங்க சிலேப்பி மீன். சிலேப்பி மீன் வேணும்னு வைங்க நம்ம ஏரியாவுக்கு வாங்க. இங்கேங்க எவ்வளோ மீனாலும் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போகலாம். நம்ம வந்து சுலபம் ஃப்ரீயாக தாங்க உங்களுக்கு வந்து தரோம். நம்ம வந்து காசுலாம் கிடையாதுங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்களும் பிடிச்சிட்டு போகலாம். இன்னும் இங்கே நானே உங்களுக்கு பிடிச்சி தரேன் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி பாருங்கள், நல்ல பெரிய மீன்காண்ணா. எப்பா எப்பா துளுதுங்க பயங்கரமா, செம்ம ஷார்ப்பாக இருக்குது. முள் அடிக்கனா நம்ம தாங்க எடுக்கணும். அதான் ஒரு இது. மீன் மாட்டி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மீன் தாங்க நம்மளுக்கு இழுத்துருக்குது. நான் கூட பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மீனாக மாட்டணும்னு நினச்சாங்க பாருங்க, எவ்வளோ சின்ன மீன் மாட்டிருக்கோம். இந்த மீன் தாங்க நம்மளை போட்டு பாடாப்படுத்திருக்கு. ஒரு இங்கே இருங்க சரி, நான் கூட பெரிய மீன் வச்சுங்க. அதான் இன்னொரு மீனை காட்டுதான் பாருங்க. இங்கே வாங்க, அந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் பாருங்க, இதோட குட்டி நினைக்கிறீங்க. இது அப்பளம் பிடிச்ச மீனுங்க. இந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் எவ்வளோ பாருங்க டிஃப்ரெண்ட் இல்லைங்களா. இது எங்கே இது எங்கே இருக்குது பார்த்தீங்களா. அங்கே இருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த மீன் பாருங்க. நான் பெரிய மீனாக மாட்டணும்னு நினச்சா அது எவ்வளோ சின்ன மீனாக மாட்டிருப்பாங்க. இருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கும் எதுக்கும் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. சார் நான் கூட நல்ல பெரிய மீனாக இருக்கும், சரி நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி இழுத்தா சின்ன மீன் மாட்டிருக்கேன் கடைசியில். இதோட இது குட்டின்னு நினைக்கிறேன் பாருங்க. சரி ரைட்டு, நம்மளுக்கு இன்றைக்கி இந்த மீன் தான் இங்கே கிடச்சிருக்குது. ஆனால் இது மாதிரி மீனும் கிடக்குது, இதை மாதிரி மீன் கிடக்குது. அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான், இதுவும் கிடைக்கலாம் இதுவும் கிடைக்கலாம். இதுங்க இதோடு தான் கிடைக்கும் பார்த்தீங்களா. நல்லா கரைஞ்சி வைப்பீங்க. இது அதோட குட்டின்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் பாருங்கள் எவ்வளோ துள்ளுது வா. சரி என்ன பண்ண முடியுங்க, இந்த மீன் நம்ம வந்து போட்டுருவோம் கிடக்கட்டும். நம்ம வந்து அடுத்து ஏதாவது இது பண்ண முடியும் பார்க்கணும். நம்மளுக்கு பெருசு அதிர்ஷ்டம் தான் கிடைக்கலாம் மறுபடி. அதுக்காக நம்ம வந்து மனம் தளரவே கூடாது. என்றைக்குமே நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து எப்பமாவது ஒரு நேரத்தில் நல்ல பெரிய மீன் கிடைக்கலாம் தெரியுது. ஒரு ஒன்றா தான் இருக்குது கடைசி முடியும். அதனால் இதை மட்டும் போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் நீங்கள் பெரிய மீன் கிடைக்கணும். நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க, ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இழுத்தேன் தூண்டிய. ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன மீன் அதுக்கு அதோட சரி அதுக்கு என்னங்க பண்ண முடியும்னா எல்லா நேரமும் எல்லா மீனும் பெரிய மீன் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரம் இந்த மாதிரி சின்ன மீன் வந்து மாட்ட தான் செய்யும். நல்ல வேலை அங்கே
பரவாயில்லைங்க. அங்கே பாருங்க கரைக்க ஏன்னா தண்ணிக்குள்ளே ஊற்றிங்க அப்புறம் பாருங்க நல்லா பரவாயில்லைங்க. நார்மல் சைஸான மீன் இது பார்த்தீங்களா? அந்த மீனை விட இது நல்ல பெரிய மீன் பாருங்க. நல்லா கொடுத்துச்சு, சூப்பராக மாட்டுதுங்க. சாயங்காலம் நேரம் வந்து போட்டுன்னு வைங்க குளத்துல நல்ல மீன் மாட்டுது பாருங்க. பயங்கரமாக துள்ளுதுங்க சிலேப்பி மீன். சிலேப்பி மீன் வேணும்னு வைங்க நம்ம ஏரியாவுக்கு வாங்க. இங்கேருந்து எவ்வளோ மீனாலும் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போகலாம். நம்ம வந்து சுலபம் ஃப்ரீயாக தாங்க உங்களுக்கு வந்து தரோம். நம்ம வந்து காசுலாம் கிடையாதுங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்களும் பிடிச்சிட்டு போகலாம். இன்னும் இங்கே நானே உங்களுக்கு பிடிச்சி தரேன் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்க. பார்த்தீங்களா எப்படி பாருங்க, நல்ல பெரிய மீன் தானா. எப்பா எப்பா துளுதுங்க பயங்கரமாக, செம்ம ஷார்ப்பாக இருக்குது. முள்ளுப்புறம் பார்த்தீங்கன்னா குத்துதுங்க பயங்கரமாக. இங்கே களத்துங்க அப்பா பாருங்க. அந்த இடத்துல நல்லா கிடைக்குதுங்க. அந்த இடத்துல போட்டோன்னு இங்கே நல்ல மீன் மாட்டுது. அப்பா ஷார்ப்பாக இது மாட்டிக்கிட்டுங்க. அதான் ஒன்று தெரியுதுங்க. பாருங்க இது பார்த்தீங்களா, நல்ல பெரிய மீனுங்க. ஜம்மு இருக்குது சிலேப்பி மீன். சிலேப்பி மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக உயிரோட எந்த ஒரு இந்த நிறைய மீன்லாம் பிடிச்சி வந்து அதெல்லாம் கலந்து வைப்பாங்களா, அதோட கெட்டு போக முடியல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்க உங்கள் கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாகவே பிடிச்சி நாங்களே தாரங்கிருங்க. ஃப்ரீ தான் வந்து பிடிச்சிட்டு போங்க. வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக மீன் பாருங்க. இதோட 2 மீன் பா பாருங்க, 2 நல்ல உயிரோடு கிடக்குது. 3 மீன் மொத்தம் 3 மீன் நீங்கள் பிடிச்சிருக்காங்க. இந்த மீன் இது ஒரு மீன், இது ஒரு மீன். நம்ம வந்த ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். அரை மணி நேரத்துலங்க 2 மீன் ஒரு குட்டி மீனுங்க பாருங்க. நல்ல சூட்டிப்பாக இருக்கு 2 மீன். எவ்வளோ பெருசாக இதுக்கும் பாருங்க டிஃப்ரெண்ட்டு. இது வந்து என்ன கலரில் இருக்குது பாருங்க. இது வந்து என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க. இது கருப்பு கலரில் இருக்குது, இது வெள்ளை கலர் இருக்குது. எதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னே தெரில. இது ஃபுல்லாமே இங்கே பாருங்கள் கருப்பு கலரில் இருக்குது, இது ஃபுல்லாமே வெள்ளை கலரில் இருக்குது. எப்படின்னு தெரியலைங்க. இதில் வந்து ஒரு 2மே வேறு வேறு இதான்னு தெரிலங்க. ஆனால் 2மே சிலேபி தாங்க. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு இது பார்த்தீங்கன்னா மீன் வேணும் நம்ம ஏரியாவுக்கு வாங்க, எவ்வளோ நாளும் அழுட்டு போகலாங்க பாருங்கள். சூப்பராக எப்படி கருப்பு இது வெள்ளை கலர் கலராக இருக்குங்க நம்ம ஏரியாவில் சிலேப்பி மீன் எங்கேங்க வாங்க. பாருங்க எவ்வளோ சுட்டிப்பாக துள்ளு பாருங்க. அடுத்து போட்டு நம்ம இன்னும் ஒரு மீன் மட்டும் நம்ம வந்து பிடிக்குவோங்க. புழு காலி ஆயிடுச்சாங்க, புழுவே இல்லைங்க நம்மகிட்ட. புழு இல்லை, புழுவும் காலி ஆயிடுச்சு நம்மகிட்ட. புழு காலி ஆயிடுச்சா சார். இன்றைக்கிங்க நம்ம வந்து நிறைய மீன் பிடிக்கலான்ட்டு வந்தோம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புழு கம்மியாக தான் கொண்டு வந்தோம். அந்த மீனுக்கான இறை கம்மியாக தான் கொண்டு வந்தோம். இதுக்கு மேலே நம்ம வந்து இறை எதுவுமே இல்லை, நம்ம கொண்டு வரல, காலி ஆயிடுச்சு. இருட்ட வேறு செஞ்சு ஆரம்பிச்சிட்டு. அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து மீன் பிடிக்க வேண்டாம். அதனால் இன்றைக்கி வந்து இங்கே இந்த 2 மீன் தான் மாட்டிருக்குது. இந்த 2 மீனை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். 2 மீன் இப்போ கூட ஒரு 2 மீனாக கூட நம்ம ஏதாவது குழம்புக்காக நம்ம வச்சுக்கலாம். ஆனால் 2 மீன் தான் மாட்டிருக்குது. அப்புறம் ஒரு சின்ன மீன் குட்டி மீன் ஏறுங்க இந்த குட்டி மீன் இதான் மாட்டிருக்குது. வேறு ஒன்றும் நம்மகிட்ட பெருசாக இன்றைக்கி மாட்டதே இல்லை. அது இல்லாமங்க இந்த மீன் நல்லா சென மாதிரி இருக்குதுங்க. இந்த அது வந்து இதாக இருக்குது. நல்லா வயிறு பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மீனோட வயிறு. ஒருவேளை சென்னையாக இருக்குமான்னு தெரியல. அதனால் இதை நம்ம கொண்டு போய் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம அதனால் இதை வந்து பேசாமல் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா தண்ணியில் விட்டுலான்னு இருக்கோம். ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து பிடிச்சிக்கலாம். இது வந்து தண்ணிக்குள்ளே கிடந்தா கூட. ஆனால் இதை கரையில் போட்டு போடணும். இங்கே ரொம்ப செத்து போயிடும் இந்த மீன். அதனால் இதை மீனை வந்து பேசாமல் தண்ணியிலே விட்டுலாம். ஏன்னா நம்ம இதை 2 மீனை வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வைக்க முடியாது. அதனால் இதை வந்து தண்ணியிலே விட்டுலான்னு முடிவு பண்ணுங்க. அதான் தண்ணிக்கு போகுது. நானே தண்ணிக்கு போனேன், நீங்கள் ஏக்கி என்ன விடுவீங்க அப்படின்னு அதுவாக போகுது. என்ன பண்ண வாங்க கிட்ட வாங்க பாருங்க. தண்ணியில் தான் விட போகிறோங்க பாருங்கள். இந்த மீனை வந்து நம்ம வந்து கொண்டு போய் ஒன்று பண்ண போகிறோம் கடையில் கிடந்ததா. அதனால் திறங்கி போய் கிடக்குறாரு. போக மாட்டேங்குதுங்க, ரொம்ப திறங்கிட்டு போகிறது. சரி இந்த மீனை விட்டு பார்க்கணும் பாருங்கள்.
குட்டி மீன். இதையும் நம்ம வந்து பாவம் தண்ணியில் விட்டு வாங்கிடுங்க. தண்ணியில் அதே விழுந்துட்டாங்க பாருங்க, எப்படி போய் பாருங்க, அழகாக போய் பாருங்க போயிடுச்சு. இந்த ஒரு மீன் தாங்க கிடக்குது. இது வந்து நம்ம வந்து தண்ணியில் போயிரும்னு நினைக்கிறேன். நல்ல எல்லாம் சுற்றி பார்த்தா இருக்குது பெயின் இருக்குது. நம்ம போனோம்னா அதுவாக தண்ணிக்குள்ளே நினைஞ்சு போயிடும். மீன் கிடக்குது. பாவங்க நம்ம கரையில் போட்டு நம்ம என்ன பண்ண கூட செத்து தான் போனால இதை வந்து இதோட நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த குளத்துல எப்போ வந்தாலும் நம்ம மீன் பிடிச்சிக்கலாம். நீங்களும் வந்தீங்கன்னா மீனை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. மீன் ஏகப்பட்டவே பிடிச்சி போகலாங்க.